முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது பற்றி விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம். வணக்கம் டார்வின், இது பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்க. முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, எதன் அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை விரிவான சொல்லுங்க டார்வின். ஸ்ரீலேகா, கடந்த 1998ஆம் ஆண்டு ஓசூர் அருகே இருக்கக்கூடிய பகனூர் என்னும் பகுதியில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒரு போராட்டத்தின் போது அரசு பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அந்த பேருந்துகள் மீது பேருந்துகள் சேதம் ஏற்பட்டது. மேலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது தொடர்பாக 108 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர், குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ணா ரெட்டி மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எனவே இந்த வழக்கானது ஏற்கனவே விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில அதன் பிறகு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அதாவது எம்பி எம்எல்ஏக்களுக்கு விசாரணை அவர்களுடைய மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளும், அதாவது இது தொடர்பான வாதங்கள் அனைத்தும் நிறைவடைந்து பாலகிருஷ்ணா ரெட்டி மீது குற்றம் காணப்பட்டு அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 2 ஆண்டுக்கு மேலாக இந்த குற்ற வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க முடியாது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதனை எடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனை எடுத்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் உயர்நீதிமன்றமும் அவருடைய தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கு மறுத்துவிட்டு அவருடைய மனுவை தள்ளுபடி செய்திருந்தது. எனவே அவர் சரணடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தான் மீண்டும் அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி தனக்கு சரணடைவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் எனவும், மேலும் தன் மீதான இந்த குற்றமானது தான் முதல் குற்றவாளியோ அல்லது முதல் 5 குற்றவாளிகள் ஒருவரோ கிடையாது, 17வது பேரில் தான் தன்னுடைய பெயர் இருக்கிறது. ஆனால் எனக்கு இது போன்ற ஒரு பெரிய தண்டனை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த தண்டனையானது உள்நோக்கம், அதாவது இந்த வழக்கே தனது உள்நோக்கம் உடையது என்பதை அவர் வலியுறுத்தி ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டு மனு ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு அவர் சரணடைவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. மேலும் பிரதான கோரிக்கை, அதாவது வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக விசாரணை பின்னர் நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தான் இன்று இந்த வழக்கானது தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பாலகிருஷ்ணா ரெட்டி தரப்பில் ஆஜராயிருந்த வழக்கறிஞர், ஏற்கனவே நாங்கள் இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளோம், அந்த மனு ஆனது தற்போது நிலுவையில் இருக்கிறது. எனவே தற்போதைய நிலைக்கு அவருக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்க வேண்டும், அவருடைய தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை அடுத்துதான் தற்போது தலைமை நீதிபதி அமர்வானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது அவர் மீதான வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெறலாம். மேலும் அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு முடியும் வரை தற்போதைக்கு அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.